விளக்கமாக சொன்னால் இல்லை என்றார். எங்கள் குலம் என்ன குலம் தெரியுமா? சந்திர குலம். சந்திர குலம் ஐயா, நீங்க தானே சொல்றீங்க ஐயா? நான் சந்திரன் கூட குளம்னு சொல்லுவேனா? சந்திரகுலத்திலே பிறந்த சுந்தர போன்ற மூவரிலே பாண்டு மகாராஜனுக்கும் உத்தமா தேவிக்கு பிறந்த ஐவரிலே தர்ம வீமனுக்கு பின்னவன் நகுல சகாதேவருக்கு முன்னவன். அப்ப நடுப்புற பிறந்தது எங்க பிறந்தது? நடுப்புற பிறந்தது. யாரு? தர்ம வீமனுக்கு சின்னவர். நகுல சகாதேவருக்கு முன்னவர் யார் தெரியாங்க? விளக்கக்கூடிய திருடி கடை போன யாரு தெரியாது. என்ன ஆடி கடை என்ன உங்களுக்கு? கிரேடி என்ன வாங்கணும்? சூத்திர வாங்கணும். சாஸ்திரி அவர்தான் என்னுடைய தந்தை. அவர்தான் உன் தந்தை. நான் எப்படி வருகிறேன்? எப்படி? நான் யார்? என் தாய் யார்? நான் எப்படி வர்றேன்? ஒன்றாக கலந்து குழப்பி மொத்தத்தை ஒன்னா போட்டு ஒன்றாக கலந்து ஒன்றாக குழைத்து ஒன்றாக இணைத்து சேர்த்து ஒன்றாக சேர்த்து அனைத்தை ஒன்றாக கலந்து என் மீது உன்னால பூசி ஏற்பட்ட வாசனை நிர்மயங்களை பூசி விட்டது யாரு? என் தாய் யார் தெரியுமா? காரணம் ஏர் ஓட்டுறதுக்காரு தெரியும். அதான் காரணம் தானே ஏர் ஓட்டுறதுயா. அது கார் கார் இது கார் 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 காருன்னா காருன்னா காரு ஒண்ணுதான் காரு ஒண்ணுதான் கார். நீ சொல்றது இங்க ஏர் ஓட்டுறது கார் நான் தெரிஞ்சு சொல்லினாங்க. ஐயா கடவுள் நிறம் என்ன? என்ன பண்ணா என்ன கருப்பா இருக்குங்க. நீலமேக சாமலன். கண்ணன் அந்த கண்ணனுக்கு சின்னவள் என் தாய் சுபத்ரா தேவிக்கும் அத்துர வருமாருக்கும் பிறந்த என்னுடைய
பதக்கம், புஜம். மனிதனுக்கு புஜம் என்பது இருக்கிறது. அதுக்கு மேல 2 புஜம். ஏங்க அதான் ராஜா விட்டு பிள்ளை அப்படின்னு தெரியறதுக்காக இதெல்லாம் கட்டுறது. அப்படி ஆபரணத்தை அணிந்து கொண்டு வருகிறேன் என்றால் நீங்கள் வருகிறேன். நான் எப்படி வருகிறேன்? என்னுடைய பருவம் என்ன? காலை பருவம் இந்த மண்ணுலகத்தில் உள்ளவரை விண்ணுலகத்தில் உள்ளவர் ஏன் துதி பண்றாங்க? என் தந்தையார், என் தாத்தா பாட்டு மகாராஜா, என் தாயார் சுபத்ரா தேவி, என்னுடைய அம்மாடியார் மாயவன், உலகமே துதிக்கக்கூடிய மாயவன் எனக்கு மாமன். உலகமே போற்றக்கூடிய பாண்டவர்கள் என்னுடைய தந்தைமார்கள். என்னுடைய பாட்டன் பாண்ட மகாராஜா. ஆமாங்க, விண்ணுலகத்திலே ஒரு சொந்தம், கீழே மட்டும் இல்லை எனக்கு சொந்தக்காரர். ஐயா மேலுலகத்தோர் உள்ள 33 கோடி தேவர்கள், 42 ரிஷிகள், அனைவருக்கும் தெய்வம் யாரு? தேவேந்திரன். அப்பேற்பட்ட இந்திரன் எனக்கு தாத்தா. அவரே உங்களுக்கு தாத்தா. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தான். எங்கனும் இருக்கேன். இது ஊப்பிரவாவிய பட்டணம். ஏங்க இருக்கும்? கொடுமையாரு 12 வனவாசம் கழிக்க சென்றிருக்கிறார்கள். தந்தைமார்கள், எங்கள் சிறிய பாட்டன் விதனுடைய அருளாலே மாமா கந்தபுரம் அந்த ஐவனாலே இந்த ஆணை குஞ்சு பட்டினத்தில் இருந்தாலும் தாய் நானும் இருவரும் தனியா இருந்தாலும் என் மனதிலே ஒரு எண்ணம், அரச குமாரனாக இருந்தால் வாழ்பயிற்சி, அத்தனையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா ஐயா எங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னிலே சிறந்தவனாக வாழ்ந்து வருகிறேன். ஆகையினாலே நாட்டுக்கு போக வேண்டும். என் வீட்டுல எரமாடு இருக்குதுடா. தீனி துணுது, இவ்வளவு துணுது தீனி கிட்ட போட, இவ்வளவு சாணி போகுது, கிட்ட போனா எட்டு ஒதுக்குது. அது என்னடா ஒதுக்குது? ஒரு டம்ளர் பால் கூட கறக்க மாட்டேங்குது. கறக்க முடியாது. கடலை எருமாடா. அவங்கதான் அறிவில்லாம சொல்றாங்க. எருமாடு தீனி போடுறேன், புண்ணாக்கு போடுறேன், தவிடு போடுறேன், ஆனா பால்காரர்கள்ன்றானே. நீ புத்திசாலியா அறிவாளியா? ரெண்டுமே இல்லையா? எதுவுமே இல்லதான். இத்திரியும் போட்டு ஏன்டா எருமை பால் கறக்கல கண்ணு போட்டு தாடான்னு கேடு. கண்ணு போடுதா? இல்ல கண்ணு போடல. கண்ணு போடல. ஆனா மரியாதை காணும். ஏன்டா உயிர் வாங்குறது? ஏன்டா நீ கேட்டதானே அவன் சொன்னது. கண்ணு போடதானே பால் கறக்க முடியும். ஏய் மரியாதை. அப்புறமே காய போய் கேட்டா ஏன் பால் கறக்கல? அது பார்த்தா கடா மாடாங்க பால் கறக்கறா சொல்லிச்சு. கடா மாட்டான போய் பால் கறந்தா எங்கடா பால் வருது? கேட் பார்த்தோம் வருமானு பால்ல சரி. டேய் இப்ப யாரு கூ பாட்டினி? முதல்ல உன் பேர் என்ன சொல்லு. அது பேட்டடா. ஏன் பேரா? நான் தான் குண்டு செட்டி. அட செட்டி. ஏய் உன் பேர் என்ன? நக்குப்பட்டி நாராயணசாமி. யாரா தேர்ந்தது உன் பேர் வச்சிருந்து? ஏய் சார்பம்பே. டேய் யாரா? நான் வந்துட்டேன். ரெண்டு முக்கியமான விஷயம். டேய் மூமடி முன்சாமிடா பேரு. என்னதுடா? எங்க போற? நீங்க பள்ளியோட போறா. ஐயோ நம்ம கட்டாச்சுனா கட்டு கட்டல அடி முடியறப்பா. டேய் எத்தனை இது யாகர கட்டடிக்குதுனாங்க. ஸ்கூல் போறா. விட்டு போறே விட்டு
விடுமுறை விட்டணுமா கட்டுக்கு போகிறேன் இளவரசர் இருக்கிறான்றல நம்ம நண்பர் ஆமா அபிமன்யர் இந்த தினம் உங்களை தான் சொல்லுகிறார் சரி வா போலாம் வா என்னது வணக்கம் வைக்கிறியா என்னடா வைக்கிறேன்றான் வணக்கம் செய்கிறேன் வணக்கம் செய்கிறேன் நல்ல முறையாயிரு ஆசீர்வாதம் இது ஒரு கோளாறு இல்ல என் பேர் கேட்டியா பார்த்து யாராயிலும் ஆசீர்வாதம் சொல்லிருப்பாங்க இதைத்தான் செய்யணும்னு வந்து இங்க செஞ்சுட்டு இருக்கேன் தோழா சூர்ணம் வயிற்று வலி இல்லப்பா சருணம் எங்களை எதுக்கு போட்ட நினைப்பாவா நண்பா நீ வந்து நீ எல்லாம் நல்லா பேசுற எனக்கு சரியா வராது நான் எல்லாம் அரைச்சேன் நீங்க கொலை அரைச்சனா நான் பாடல் மக்கள் பெரியதான் பேசுறோம் இளவரசு நீங்கள் இளவரசர் சுத்தமாக பேசுகிறீர்கள் நாங்கள் நாட்டு மக்கள் குற்றத்தை விடுங்கள் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறீங்க ஆனால் தோழர்களே பூ போடலப்பா ஐப்பு விட்டீங்க இது ஏன்னா இப்போ இந்த ராவூர்ல படிக்கிற பள்ளிக்கூடம் வேற பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்திருக்காங்கல்ல அதுல போய் எங்கேயோ உட்கார்றாங்க எதற்காக அழைத்தீர்கள் அப்படின்றதுக்காக அழைப்பு விட்டீங்க தோழர்களே நண்பாமா என்று அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து சாதக மார்க்கமாக சேர்ந்து துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வரலாம் வேட்டையாடி வருவோம் எப்படி புரியல எங்களுக்கு சரி போலாம் ஆமா இப்ப கோழி பேத்தா நெல்லு பேஜாண்டலாம் நெல்லு அத்த சரி சொல்றா நெல்லு திருடலான்றியா அது கூட அதெல்லாம் வேணாம் வேற என்ன திட்டு கோழி பிடிச்சிட்டு வந்துடலாம் கோழி திருடா திருடுறவன் திருடனா தூங்கும் கோழி இருட்டுல அது போய் திட்டுன்னு வந்துடலாம் ஏன் வெளிச்சல் தூங்க சொல்றீங்க அப்புறம் இன்னொரு வேலை செய்யலாமா என்ன போய் பண்ணி முடிச்சிடலாமா கத்துடா ஓடி விடுடா டேய் எங்க போய் 4 பேரை வாங்குற வேலையை சொல்றானே தவிர குடுக்குற வேலையா இல்ல கூண்டு தரப்பாங்க பண்ணி கூண்டு பண்ணி மேய்து போவோம் அம்மா கூண்டு கண்ணாடி ஓடு நுறுக்கி கூண்டு கந்து போட்டுடலாம் போட்டுருவோம் வர சொல்ல லக்கு எடுக்கும் பண்ணி தொண்டையில முசிக்கி வேக்கின் அழுந்து தூக்கிடலாம் போய் சரி வாங்கப்பா அப்ப பண்ணி திடலாம் ஆனா அது வாரி எனக்கு பிடிக்கும் அந்த அர்த்தம் இப்ப நம்ம திருடினே வந்துட்டா மாதிரி இருக்குது அந்த அறுத்துட்டா மாதிரி இருக்குது இவனுக்கு வாரி பிடிக்காதான் எனக்கு பிடிக்காது நெய் ரொம்ப பிடிக்கணும் அந்த அற்பத்தனமான வேலைகளுக்கெல்லாம் ஆளாகப்படாது புறப்படுங்கள் வேட்டைக்கு போகலாம் சரி எப்படி நீ கூப்பிடுற உன் நம்பி நான் பின்னாடியே வரோம் வாங்க நீ போய் வேட்டை ஆடுவதற்கு புறப்பட்டு அனைவரும் வந்தோம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அளித்த காரணத்தை காட்டிலே
உகந்தமான காற்று வந்தது. தோழர்கள் திசை தெரியாமல் ஓடுகிறார்களே. தோழா நினைப்பாவா பொண்டாட்டி நான் கட்டின பொண்டாட்டி சொன்னோம் போவாத உன்னோட போவாத நான் பேசி கேட்டனா இங்க வந்து மாட்டிக்கினே என்ன மாட்டிக்கின ஈக்கிது காத்து ஏதோ உகாத்தமான காத்து வந்தது அதுதான் ஆயுதத்தானே விட மாட்டேன் காத்து சுத்தில அடிக்க போறியா விட மாட்டேன் எதுக்கு சுத்தி நம்ம வேகமா போச்சோம் எதுக்கு கொசு வரும் கண்ணில் அடிக்கும் அதை பிடிச்சி பெல்ல வச்சு விட்டுடலாம் போச்சு போட்டோம் கொசு பிடிச்சி பெல்ல வச்சு பல்ல சுத்தி அதை வச்சு விட்டுலாங்க அதன் பிறகு விட்டுறேன் என்ன இந்த பெருசு கொசு தலை அறிவற்ற உடனே வந்த தோழர்கள் நான் கவுதில பண்ணா இந்த ஆள் முச்சி பொடி வாசி கத்தந்தாரு நல்ல வேலைக்கு தான் போய்க்கிறேன் பயில் எல்லாம் பண்ணா புயல காற்று இல்லப்பா புயல் காற்று நினைப்பா அதே குதிட்டு வந்தியா காதல மாட்டேன் பேசுறான் அச்சு காத்து மொத்தம் என் காதுக்குள்ள பூந்து காது கேட்கற பாவி ஒண்ணு மட்டும் தள்ளி மொத்த காத்து எடுத்து முடிக்கிறோம் இது என்னவோ உதாரணமான காற்று அடிக்கிறது அடுத்த வாரம் போகலாம் வெப்பத்தினால் காய்கிறது வெப்பமாக வருகிறது காரணம் என்ன பார்த்தீர்களா காத்துல கூட போய் சேர் பார்த்து உட்கார வச்சுக்கிறான் அப்பேற்பட்ட காத்துரா இது தோழா பழா இல்லப்பா நான் தான் தோழவா என்னப்பா நண்பா இன்றைய தினம் நம் மீது அந்த காற்றுக்கு என்ன பகையும் சுற்றி சுற்றி அடித்தது நாம் இருவர் இருக்கிறோம் மற்ற தோழர்கள் எங்கே வாந்தி பேசி அடுத்த காற்று திசை தெரியாமல் சென்று விட்டு இருக்கிறார் தேடி பார்ப்போம் இப்பேற்பட்ட உகாத்தமான காற்று அடிக்கிறது இந்த மடித்த சுருளோலை மட்டும் அசையாம இருக்க இந்த காட்டுல யாரோ காது வலை கேள்வி சுத்தி போட்டுக்கிறாங்க காட்டு ஏறி கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிறப்பா இந்த காத்துல காது ஓல கரிமணி காட்டு ஏறி கும்பிட்டுதான் ஆமா கதம் பொடியில போட்டுக்கிறாங்கண்ணா கதம் பொடியில மஞ்சள் குங்குமம் அது எடா ஐயோ முடியாதுப்பா ஏன் வாரி
காத்து என் முன்னாடி நான் ஒரே ஒரு ஆம்பியா. இந்த காத்து வாரி அடிச்சிடுமா? தூக்கி அடிச்சிடுங்க. அப்ப நான் எடுக்கிறேன். ஐயோ தாய்க்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நண்பா உனா இருக்காதே வா போலாம். சரி நீ எடுக்க மாட்டேன், நானும் எடுத்தாங்க வாரி அடிச்சிடும். ஆமா அதோ வருகிறாரு பாரு. உன்னை வாரி அடிக்கல, வாரி அடிக்கல, தூக்கி அடிக்கல. ஓ எதுடியா? இதோ பார்த்தாயா, மஞ்சள் காப்பிட்டு இருக்கிறது. ஆமா குங்குமம் வைத்திருக்கிறது. மேலே பார்த்தாயா, சுந்தரி என்று நிறுவும். இப்பதான் புரியுது. யாரு போடுகிறான்? யாரு போடுறா? சுந்தரா உடையார் வீடு சுந்தரி உனக்கே போடுறான். ஏன்னா நான் மண்ணு மாரி இப்போ தண்ணி மண்ணு அது கொடுப்பான். கையை பிடிச்சல கையும் ஒட்டி ஆதாரு அங்க எழுதின ஓலத்தை காட்டுக்கு வருது. ஆமா அது அல்லடா, இந்த கையொப்பத்தை வார்த்தா யாரு எழுதின ஓலை? யாருடைய? சுந்தரி எழுதின ஓலையாகத்தான் இருக்க வேண்டும். இதனுடைய மர்மத்தை உள்ளே இருக்கிறது என்னை பிரித்து பார்க்கலாம் என்றால் என் மனம் இடம் தரவில்லை. மதித்த சுருளோலையை பிரித்து பார்க்கலாம் என்றால் மனம் வரல. நம்மோடு வந்த தோழர்கள் திசை தெரியாமல் சென்று விட்டு வாங்கி விட்டானுங்க. இந்த ஓலையை பிரித்தால் ஒருவேளை சுந்தரி என்னை வரும்படி எழுதியிருந்தாரு வச்சுக்கோ. ஆமாங்க தோழர் தாழ மனம் மாறாது. ஆமாங்க தோழர் மீது ஆமா தலைமுறை மாறிவிடும். அவன் நிலம் மாறிவிடும். பிரிக்கவில்லை என்றால் மும்மனம் மாறிவிடும். மனம் மாறிவிடும். அதனால இரண்டுக்கும் பொதுவாக நான் பத்திரவாசி இந்த மடித்த சுருளோரை கொண்டு போய் நம் தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டு மறுமுறை காணக வந்து மறைந்த தோழரை தேடி அழைத்து சென்று அவர் தாய் தந்தை இடத்தில் ஒப்படைத்து விட்டு ஐயோ பிறகு ஓலை பிரிப்போம். அப்புறம் பிரிக்கிறான். அப்ப புறப்பட்டு போகலாம். புறப்பட்டு போகலாம்.